மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே திராவிட மாடல் அரசு ஏற்பட்ட பிறகு இந்த ஆட்சியில் பக்தர்கள் நலனுக்காக வளர்ந்துவிட்ட விஞ்ஞானத்திற்கேற்ப பல்வேறு புதிய திட்டங்களை இந்த துறையில் மாண்புமிகு முதல்வர் ஆலோசனையின் பேரில் செலுத்தப்பட்டு வருகின்றது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், திருக்கோயிலுடைய பல்வேறு பதிவேடுகள் சுமார் 4 கோடி பக்கங்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு முழுவதுமாக ஸ்கேன் செய்து அதை கணினிமயமாக்கியிருக்கின்றோம். அதேபோல் தமிழகத்திலே இருக்கின்ற 48 முதுநிலை கோயில்களையும் ஒருங்கிணைந்து நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறையின் ஆணையர் அலுவலகத்தில் அந்தந்த திருக்கோயில் நடைபெறுவதை இங்கிருந்தே அந்தந்த திருக்கோயில் பொருத்தப்பட்ட சிசிடிவியின் வாயிலாக அனைத்து சூழல்களையும் அறிந்து கொண்டு நெருக்கடி ஏற்பட்டாலோ அல்லது திருக்கோயில் சார்ந்த ஊழியர்கள் ஏதாவது குறைகள் வைத்தாலோ அல்லது வருகின்ற பக்தர்களுடைய அத்துமீறல் எது இருந்தாலோ உடனுக்குடனடியாக அந்த சிசிடிவியிலே பதிவு செய்யப்பட்டு துறை சார்ந்த இணையாளருக்கு தகவல் தெரிவித்து சரி செய்கின்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலிலே இருக்கின்ற விக்கிரகங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக பாதுகாப்பு அறைகள் சுமார் 1800 இதுவரையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து பிரதான கோயில்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துகின்ற பணி 80% அளவிற்கு நிறைவடைந்திருக்கின்றது. அதில் ஒரு பகுதியாக பக்தர்கள் இருந்த இடத்திலே இருந்து அந்த திருக்கோயிலுடைய வரலாறுகள், அந்த பகுதியை சுற்றி இருக்கின்ற திருத்தலங்களிலே இருக்கின்ற சுற்றுலா நிகழ்வுகள், அந்த திருக்கோயிலுடைய தர வரலாறு, திருக்கோயிலில் தினந்தோறும் மேற்கொள்ளப்படுகின்ற விசேஷ பூஜைகள் பற்றிய குறிப்புகள், அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள், அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமாக இருக்கின்ற திருமண மண்டபங்கள் அல்லது விசேஷ காலங்களில் பக்தர்கள் பயன்படுத்துகின்ற பல்வேறு கட்டமைப்புகளை அறிந்து கொள்ளுகின்ற வசதியோடு தொடுதிரை வசதியுடன் கூடிய தகவல் பெட்டி 10 திருக்கோயில் துவங்கப்படும் என்று 2025-26 சட்டமன்ற அறிவிப்பிலே அறிவித்திருந்தோம். அந்த அறிவிப்புக்கேற்ப இன்றைக்கு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில், மதுரை மீனாட்சி அம்மன், திருவரங்கம் அரங்கநாத சுவாமி, தற்போது நாங்கள் துவக்கி வைத்திருக்கின்ற மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில், காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி திருக்கோயில், சுவாமிமலை அருள்மிகு முருகர் திருக்கோயில், பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில், சுசீந்திரம் தானுமாலய சுவாமி திருக்கோயில், புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் ஆகிய 10 திருக்கோயில்களில் இன்றைக்கு தொடுதிரை வசதியுடன் கூடிய தகவல் பெட்டி துவக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நவீனமயம் ஆக்குதலை ஒரு முன்னேற்பாடாக கருதி தொடங்கப்பட்ட திட்டம்தான் அந்தந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களை ரேவர் கருவியின் வாயிலாக அளவீடு செய்து வடிவமைக்கப்பட்டு அதற்குண்டான வரைபடம் தயாரித்து அந்த திருக்கோயில் அளவிடுகின்ற பணி முடிந்தவுடன் அந்தந்த திருக்கோயில்களில் HRNC என்று கல் பதிக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் 2021ஆம் ஆண்டு 10வது மாதம் இதே திருக்கோயிலில் அன்றைக்கு தொடங்கியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் வரையில் இந்த அளவிடுகின்ற பணியை எடுத்துக்கொண்டார் 2,19,138 81.19 ஏக்கர் நிலங்கள் இதுவரையில் அளவிடப்பட்டிருக்கின்றது. இது ஆன்மீகத்துறையின் குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் இது ஒரு பெரிய சாதனையாகவே பெருமிதம் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருக்கோயில்களில் அமைக்கப்பட்ட அந்த கற்களின் எல்லை கற்களுடைய அளவீடு பார்த்தால் 1,44,650 எல்லை கற்களை இதுவரையில் பதிவீடு செய்திருக்கின்றோம். இதுபோல் திருக்கோயிலுடைய சொத்துக்கள் பாதுகாப்பு, திருக்கோயிலுக்கு வருகின்ற வருமானங்கள் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் திருக்கோயிலுக்கு வாடகைதாரர்கள் அளிக்கின்ற வாடகைகளும் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டிருக்கின்றது. நவீன இந்த உலகத்துக்கு ஏற்ப அனைத்து தகவல்களையும் இந்து சமய அறநிலையத்துறையுடைய பணிகளையும் எளிதாக தொடங்குவதற்கு இந்த கணினி ஏற்பாடு மிக சிறந்த முறையில் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. உதாரணத்திற்கு திருக்கோயிலின் சார்பிலே மேற்கொள்ளப்படுகின்ற
அறுபடை வீடுகளுக்கு உண்டான ஆன்மீக பயணம் என்றாலும் சரி, அல்லது புரட்டாசி மாத பயணம் என்றாலும் சரி, அல்லது ஆடி மாதங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற அம்மன் சுற்றுலா என்றாலும் சரி, காசி ராமேஸ்வரம் போன்ற சுற்றுலாக்கு கட்டணம் இல்லாமல் செல்கின்ற பயணம் என்றாலும் சரி, அனைத்துமே ஆன்லைனில் கணினி வாயிலாக அவர்கள் செல்வதற்குண்டான அனைத்து வசதிகளையும் கணினி வாயிலாகவே பதிவு செய்வதற்குண்டான ஏற்பாடுகளையும் துறை செய்திருக்கின்றது. அந்த வகையில் நவீனமயமாக்கலை தொடர்ந்து இந்த துறை வெற்றிகரமாக முன்னேற்பாடாக முன்னேறி கொண்டிருக்கின்றது என்பதை துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் இந்த துறை சார்ந்த செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்களும், துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதரன் அவர்களும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் IAS ரவிச்சந்திரன் அவர்களும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர்கள் அன்பிற்கினிய லட்சுமணன், கல்யாணி, துறையினுடைய இணை ஆணையாளர் அன்பிற்கினிய ரேணுகாதேவி, கவினிதா போன்ற அனைத்து துறையினுடைய அதிகாரிகள் ஒத்துழைப்போடு இந்த துறை பல்வேறு சிறப்பான புதிய திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த துறை சார்ந்த மயிலாப்பூர் பகுதியிலே நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் எங்களோடு உடனிருந்து துறையினுடைய ஒரு அங்கமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அண்ணன் வேலு அவர்களுக்கும், இந்த திருக்கோயிலை சார்ந்த அனைத்து திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர், உறுப்பினர் உட்பட அனைவருக்கும் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பப்பா நிச்சயமாக நீதிமன்றம் என்ன வழிகாட்டுகிறதோ அதை பின்பற்றுவதற்கு துறை தயாராக இருக்கின்றது. போதிய அளவு பணியாளர்கள், போதிய அளவு நிலங்கள் அளவிடுகின்ற பணி தற்போதுதான் நடைபெற்று எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த காலத்தில் தான் 2,19,381.19 ஏக்கர் அளவீடு செய்யப்பட்டு அடையாளம் காட்டப்பட்டு அது எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது, அதனுடைய நிலப்பரப்பு எவ்வளவு என்பதை பதாகைகளோடு HRNC கல் பதிக்கப்பட்டு வேலி அமைக்கப்பட்ட ஒரு உன்னதமான நிகழ்வு இந்த காலத்தில் தான் நடந்திருக்கின்றது. நிச்சயமாக நீதிமன்றம் வழிகாட்டுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வோம். ஒளிவு மறைவு எதுவும் இல்லை. துறையை பொறுத்தளவில் திறந்த புத்தகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நீங்களே இப்போது பார்த்தீர்கள், தொடுதுறையில் பார்த்தால் திருக்கோயில் வரலாறு, திருக்கோயில் சார்பில் இருக்கின்ற திருமண மண்டபங்கள், திருக்கோயிலை பற்றிய தகவல்கள், திருக்கோயிலை சுற்றி இருக்கின்ற சுற்றுலா தலங்கள், புராதன சின்னங்கள், திருக்கோயில் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கின்ற நூலகங்கள், அருங்காட்சியகம், திருக்கோயில் சார்பில் இருக்கின்ற பூங்காக்கள், திருக்கோயிலை தினதோறும் நடைபெறுகின்ற சாமிக்கு 6 கால பூஜைகள் அல்லது விசேஷ காலங்களில் நடக்கின்ற பூஜைகள், திருக்கோயில் இருக்கின்ற திருவிழாக்கள் போன்றவற்றை இந்த தொடுதுறையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். பிரித்து ஆளுகின்ற தந்திரத்தை கையில் எடுத்து இனத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு அரசு உலகத்திலேயே இருக்கிறது என்றால் அதற்கு முதல் பரிசு இந்த ஒன்றிய அரசிற்கு தரலாம். இது மண், திராவிட மண், எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின்படியில் ஆட்சி செய்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆளுகின்ற மண்ணில் எடுபடாது. வட இந்தியர்களை நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் நடத்துகின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் 2016ஆம் ஆண்டு நமக்கு நாமே பயணத்தை மேற்கொண்ட போது கூட வட இந்தியர்களுக்கென்று தனியாக கோரிக்கைகள் அடங்கிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார், இதே சவுகார்பேட்டையில். ஆகவே வட இந்தியர்களை நாங்கள் வேற்று கண்ணோடு பார்க்கவில்லை. அவர்களும் மனிதர்கள், அவர்களும் எங்களை சார்ந்தவர்கள். எங்கள் ஊனோடும் உறவோடும் தினந்தோறும் வாழ்க்கை நடைமுறையோடும் அவர்கள் எங்களோடு ஒட்டி பிணைந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை பிளவுபடுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பான ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கின்ற பாரதிய ஜனதா மரியாதைக்குரிய பிரதமருடைய முயற்சி தமிழகத்தில் எடுபடாது. நான் சொன்ன திமுக சார்பில் தான் அந்த பதிலை சொல்கிறேன். நான் சொல்கிறது திமுக சார்பில் தான் என்னோட பதிலை சொல்கிறேன். நான் திமுக சார்பில் தான் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். திமுக சார்பில் தான் நான் அமைச்சராக இருக்கேன். திமுக சார்பில் தான் நான் மாவட்ட செயலராக இருக்கேன். அப்போ என்னோட கருத்து அந்த கட்சியை ஓட்டின கருத்து தானே. அது எடப்பாடியை போய் கேளுங்க, செங்கோட்டையனை கேளுங்க. இன்றைக்கி செங்கோட்டையன் அதுக்கு உண்டான பதிலை சொல்கிறேன்னு இருக்காரு. எடப்பாடியினுடைய அதிதீவிரமான அற்புதமான ராஜதந்திரமான நடவடிக்கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் புற்றரிப்பது போல இன்றைக்கு அதிமுகவை அவரே அரித்து கொண்டு பாரதிய ஜனதாவை வலுவாக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்.
அதை உண்மையான அதிமுகவின் அனைவரும் உணர்ந்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கரத்தை மேலும் பலம் பொருந்தி இந்த களத்தை மேலும் பல மடங்கு பலம் பொருத்துவதற்கு அனைவரும் வருவார்கள். நான் பார்க்கல அந்த பேட்டியை.